இந்த சேனலுக்கு நியூ வியூவர்ஸ் வந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டாடைப்ஸ் இந்த கான்செப்டை தான் பார்க்க போகிறோம். பைத்தான் வேரியபிள்ஸ் ஆர் சிம்பிளி கண்டெய்னர்ஸ் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா வேல்யூஸ். பைத்தான் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்டெய்னர்ஸ் மாதிரி ஒர்க் ஆகுது. அதாவது ஒரு கண்டெய்னரில் எப்படி நம்ம ப்ராடக்ட்ஸை லோட் பண்ணுறோமோ அதே மாதிரி பைத்தான் வேரியபிள்ஸில் டேட்டா வேல்யூஸ் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகுது. நெக்ஸ்ட்டு, பைத்தான் ஹேஸ் நோ கமாண்ட் ஃபார் டிக்ளரிங் எ வேரியபிள். பைத்தானில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்குன்னு எந்த கமாண்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் C++, ஜாவா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது அந்த வேரியபிள் என்ன டேட்டா டைப் சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு x = 10ன்னு கொடுப்போம், ஃப்ளோட் b = 3.14ன்னு கொடுப்போம். இந்த மாதிரி டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணி தான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிற எந்த கமாண்டுமே பைத்தானில் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் x = 2ன்னு கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் y = 3.14ன்னு கொடுத்துருக்கோம். 2 அப்படிங்கிறது இன்டிஜர் டேட்டா டைப்பை குறிக்கும், 3.14 அப்படிங்கிறது ஃப்ளோட் டேட்டா டைப்பை குறிக்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் 1 அப்படின்னு கொடுத்துட்டு வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே வெல்கம்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் 2ல வித்தின் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே குட் மார்னிங் கொடுத்துருக்கோம். ஸோ சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் எதில் கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணும். நெக்ஸ்ட் a = 1 2 3 4 5 கொடுத்துருக்கோம். இது லிஸ்ட் டேட்டா டைப்பை குறிக்கும். ஸோ பைத்தான் வேரியபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டேட்டா டைப்ஸோட வேல்யூஸையும் பைத்தான் வேரியபிள் அப்படிங்கிறது ஆக்சஸ் பண்ணும். நெக்ஸ்ட், ரூல்ஸ் ஃபார் டிக்ளேரிங் பைத்தான் வேரியபிள். ப்ரோக்ராமிங் இன் பைத்தானில் வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது அண்டர்ஸ்கோர் ஆர் ஆல்ஃபாபெட்ஸ் இதை தவிர வேறு எதை நம்ம டிக்ளேர் பண்ணாலும் எரர் தான் காட்டும். ஆல்சோ பைத்தானுடைய கீவேர்ட்ஸையும் நம்ம வேரியபிளாக டிக்ளேர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ a = 10ன்னு கொடுக்குறேன், பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா 10 எடுத்துக்கும். அதே மாதிரி அண்டர்ஸ்கோர் = 5ன்னு கொடுக்குறேன், இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் அண்டர்ஸ்கோர் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா 5ன்னு எடுத்துக்கும். அதே மாதிரி அண்டர்ஸ்கோர் 1 = 20ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் அண்டர்ஸ்கோர் 1 அவுட்புட்டு 20ன்னு எடுத்துக்கும். அது மாதிரி a அண்டர்ஸ்கோர் = 25ன்னு கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் a அண்டர்ஸ்கோர் அவுட்புட் 25ன்னு எடுத்துக்குது. ஸோ ஆல்ஃபாபெட்ஸ் ஆர் அண்டர்ஸ்கோர் இதை தவிர வேறு எதை நம்ம டிக்ளேர் பண்ணாலும் எரர் தான் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5aன்னு டிக்ளேர் பண்ணுறேன், 5a = 23ன்னு கொடுக்குறேன். அதாவது சின்டெக்ஸ் எரர் இன்வேலிட் டெசிமல் லிட்ரல்னு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டெசிமல் வேல்யூ கொடுத்ததுனால இது வேரியபிளாக கன்சிடர் பண்ணல, எரர் காட்டுது. அதே சமயத்தில் a5ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அதே a5ன்னு கொடுத்துட்டு நான் 23ன்னு கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் a5ன்னு கொடுக்குறேன், இப்போ அவுட்புட் 23 எடுத்துது. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபாபெட்ஸ் ஆர் அண்டர்ஸ்கோர் இதை தவிர வேறு எதையுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆல்சோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் கேஸ் சென்சிட்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது ஸ்மால் லெட்டரை வேறு வேரியபிளாகவும் கேபிட்டல் லெட்டரை வேறு வேரியபிளாகவும் கன்சிடர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்மால் a = 10ன்னு கொடுக்குறேன், அடுத்து கேபிட்டல் A = 20ன்னு கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஸ்மால் ஏன்னு கொடுக்குறேன், 10 எடுத்துக்குது. திரும்ப அதே பிரிண்ட் ஃபங்க்ஷனில் கேபிட்டல் ஏன்னு கொடுக்குறேன், இப்போ 20ன்னு எடுத்துக்குது. அப்போ ரெண்டையும் தனித்தனி வேரியபிளாக தான் கன்சிடர் பண்ணுது. ஆல்சோ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஸ்மால் a ப்ளஸ் கேபிட்டல் ஏன்னு கொடுக்குறேன், இப்போ 13 வந்துருக்கு. 10 + 20 30ங்கிற அவுட்புட் வந்துருக்கு. இது வரைக்கும் டிக்ளேரிங் இன் பைத்தான் வேரியபிள்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டேட்டா டைப்ஸ். பைத்தான் டேட்டா டைப்ஸை 5 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். அதாவது நியூமெரிக், டிக்ஷனரி, பூலியன், செட், சீக்வன்ஸ் டைப். இதில் இன்டீஜர், காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஃப்ளோட் இந்த 3 டைப்ஸையும் நியூமெரிக் டைப்ஸ்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட், டியூபிள் இந்த 3 டைப்ஸையும் சீக்வன்ஸ் டைப்புன்னு எடுத்துக்கிறோம்.
ஃபஸ்ட்டு நியூமெரிக் டைப் எடுத்துக்குவோம். x is equal to 15 அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் ஆஃப் இன் இன்டிஜர் வேல்யூ. y is equal to 3.14 அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் ஆஃப் இன் ஃப்ளோட் வேல்யூ. 4 plus 6j அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் ஆஃப் இன் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ள வேல்யூ. ஸோ 3 வேல்யூஸும் எப்படி அவுட்புட்டாக வரப்போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் வழியாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம். நியூமெரிக் டைப்புக்குள்ள எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. x is equal to 15 கொடுத்துருக்கோம், இது இன்டிஜர் வேல்யூ. நெக்ஸ்ட்டு y is equal to 3.14 கொடுத்துருக்கோம், இது ஃப்ளோட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு ரியல் ஈக்குவல் டு 4னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இமேஜினரி ஈக்குவல் டு 6னு கொடுத்துருக்கோம். இந்த ரியல் அண்ட் இமேஜினரி ரெண்டு வேரியபிள்ஸும் நம்ம ஏன் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் பைத்தான் பொறுத்த வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் அப்படிங்கிறது 2 வேல்யூஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது ரியல் பார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் வேல்யூ அப்படிங்கிறது இமேஜினரி பார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு எடுத்துக்கிறோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரை ப்ரோக்ராமிங் பைத்தானில் கெட் பண்ணணும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே ரியல் வேல்யூ இமேஜின் வேல்யூ நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதனால தான் இங்கே காம்ப்ளெக்ஸுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே ரியல் வேல்யூ இமேஜின் வேல்யூ கொடுத்துருக்கோம். இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகும்போது சி அப்படிங்கிற இந்த வேரியபிளில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈஸ் அப்படின்னு வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னவோ அது பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு 15 வந்திருக்கு. 15 அப்படிங்கிறது பிரிண்ட் எக்ஸுங்கும் போது நமக்கு அவுட்புட்டு 15 வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஒய் அப்படிங்கும்போது 3.14ங்கிற இந்த அவுட்புட் வந்திருக்கு. ஃபைனலாக காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈஸ்னு வந்துட்டு 4 plus 6jன்னு வந்திருக்கு. 4 அப்படிங்கிறது ரியல் வேல்யூ, 6 அப்படிங்கிறது இமேஜினரி வேல்யூ. அதனால் நமக்கு அவுட்புட்டு 4 plus 6jன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பூலியன் டைப். பூலியன் டைப் அப்படிங்கிறது பைத்தானோட ஒரு பில்ட் இன் டேட்டா டைப்ஸாக இருக்குது. ஆல்சோ பூலியன் டைப் அப்படிங்கிறது 2 வேல்யூஸை நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது, சச் எஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பூலியன் டைப்புக்குள்ளே எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to 5னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு b is equal to 10னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு c is equal to 5னு கொடுக்குறேன். இப்போ a greater than b ன்னு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸு. அதேமாதிரி b greater than aன்னு கொடுத்தோம்னா கண்டிஷன் ட்ரூ. இப்படி வெறும் வேரியபிள் மட்டும் யூஸ் பண்ணாமல் ஒரு பூலியன் ஃபங்க்ஷன் வழியாகவும் இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பூலியன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறேன். ஃபங்க்ஷனுக்குள்ளே a ஈக்குவல் டு சின்னு கொடுக்குறேன், கண்டிஷன் ட்ரூ. திரும்பவும் அதே பூலியன் ஃபங்க்ஷனுக்குள்ளே a நாட் ஈக்குவல் டு பின்னு கொடுக்குறேன், கண்டிஷன் ட்ரூ. ஏன்னா ஏவும் பியும் ஈக்குவல் கிடையாது. ஆல்சோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் வழியாகவும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பூலியன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பூலியன் ஃபங்க்ஷனுக்குள்ளே a நாட் ஈக்குவல் டு சின்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு அவுட்புட்டு ஃபால்ஸ். ஏன்னா ஏவும் சியும் ஈக்குவலான வேல்யூ. அப்போ a நாட் ஈக்குவல் டு சி அப்படிங்கும்போது கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ்ன்னு தான் வரும். ஓகேங்களா? திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் இன் பூலியன் டைப். தட்ஸ் ஆல்.